நம்ம வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். போன வீடியோல டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ரியாக்டன்ட் வந்து 2:1 அப்படிங்கிற ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோல இருந்ததுன்னா அதை வந்து ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், வேதியியல் துறை, மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி, தஞ்சாவூர். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஒன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷனுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, Fe2+ வந்து ஒன் ஈக்குவலன்ட்ல ஆக்சிடென்ட் கூட 2 ஈக்குவலண்டா உள்ள ஒரு ரியாக்ஷன்ல அது ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணுது. இதுல Fe2+ஓ இல்ல ஆக்சிடென்டோ ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கலாம். இதோட ரியாக்ஷனை நம்ம பார்க்கணும்னா, இப்போ ஸ்க்ரீன்ல நீங்க பார்க்குறீங்க, thallium 3+ Fe2+ giving thallium 2+ Fe3+. இங்கே கூட நம்ம இது ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால எனர்ஜி டிரான்ஸ்ஃபர், அதாவது எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். இதோட சார்ஜ் வந்து தேலியத்தில் ரியாக்டன்ட் சைடில் 3+ அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் இங்கே வந்து இது வந்து ஒரு ரெடியூஸ்டு ஸ்டேட்ல Tl2+ இருக்கு. இங்க வந்து Fe2+ ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. இங்க Fe3+ ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருக்கு. அதே மாதிரி தேலியம் பிளஸ் Fe3+, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேலியம் பிளஸ், அதாவது இங்க ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இங்க வந்து இந்த சார்ஜ் வந்து மாறாம இருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் கப்பிள் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபரை கொடுக்குது. அதாவது ஆக்சிடேஷன் வந்து Fe2+ நடக்குது, ரிடக்ஷன் வந்து பெர்குளோரிக் ஆசிட்ல தேலியத்துல நடக்குது. இப்போ இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ரியாக்ஷன் மெக்கானிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, தேலியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல சீரியத்தால நைட்ரிக் ஆசிட்ல இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்க பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து சீரியம் 4+ கிவிங் சீரியம் 4+ 2 times. அதே மாதிரி சீரியம் 3+ + சீரியம் 4+ வந்து சீரியம் 3 + சீரியம் 4. சீரியம் 4+ OH giving Ce3+ + OH. தேலியம் + OH, தேலியம் 2+ OH-. தேலியம் + Ce4+, தேலியம் 2+ + சீரியம் 3+. தேலியம் 2+ சீரியம் 4+ giving தேலியம் 3+ சீரியம் 3+. இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்ல இருந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்டா மாறுது. இங்க வந்து ஆக்சிடைஸ்டு ஸ்டேட்ல இருந்து ரெடியூஸ்டு ஸ்டேட்டா மாறுறது. அடுத்ததா 2 ஈக்குவலன்ட் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி 2 ஈக்குவலன்ட் ரியாக்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ரியாக்டன்ஸும் 2 ஈக்குவலன்ட்ல இருக்கும். அதனால இந்த ஈக்குவலன்சி வந்து மோல்ஸ்ல நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஆனா ரியாக்டிங் ஸ்பீசிஸுக்கு இடையில நடக்கிற டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேசினேட்டிங் எக்ஸாம்பிள் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். யுரேனியம் 4+ தேலியம் 3+ கிவிங் யுரேனியம் 6+ தேலியம் +. இங்க என்ன நடக்குது அப்படின்னா U4 வந்து U6 ஆக்சிடைஸ் ஆகுது. இங்க தேலியம் 3+ தேலியம் + ரெடியூஸ் ஆகுது. இப்போ அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து மெக்கானிசம் எழுதணும்னா U4+ தேலியம் 3+ கிவிங் யுரேனியம் 5+ தேலியம் 2+. அதாவது யுரேனியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது,
தேலியம் வந்து ரெடியூஸ் ஆகுது. U4+ plus தேலியம் 2+, இதில் வந்து பார்த்தோம்னா யுரேனியம் ஆக்சிடைஸ் ஆகுது, தேலியம் ரெடியூஸ் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷனில் பார்த்தோம்னா யுரேனியம் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, தேலியம் வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சிடென்ட்டும் ரிடக்டன்ட்டும் ரெண்டுமே அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஈக்குவல் நம்பரில் மாற்றிச்சுன்னா அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆக்சிடென்ட்டும் ரிடக்டன்ட்டும் ரெண்டுமே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஈக்குவல் நம்பரில் மாற்றிக்கணும். இப்போ இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒரு ரியாக்டன்ட்ல ஒரு மாலிக்யூல் தான் இதில் வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு SN2+ + தேலியம் 3+, டின் 4+ + தேலியம் +ன்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டின் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, தேலியம் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி SN2+ + Hg2+, SN4+ + Hg0. இங்கே வந்து டின் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, மெர்க்குரி வந்து ரெடியூஸ் ஆகுது. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது நான் காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல் நான் காம்ப்ளிமெண்ட்ரி ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் ஆக்சிடென்ட்ஸும் ரிடக்டன்ஸும் அதோட ஆக்சிடேஷன் நம்பரை வந்து அன்ஈக்குவலாக மாற்றிச்சுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷனை நான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்கிறோம். காம்ப்ளிமெண்ட்ரியில் அது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து ஈக்குவலாக ஆல்டர் பண்ணிக்கும். ஆனால் நான் காம்ப்ளிமெண்ட்ரியில் அந்த ஆல்ட்ரேஷன் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். அது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம நான் காம்ப்ளிமெண்ட்ரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் ரியாக்டிங் ஸ்பீஷிஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து ஒன்றுக்கும் மாறுபடுறதா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த ரியாக்ஷனை இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 2Fe3+ + SN2+ கிவிங் 2Fe2+ + SN4+. அதாவது அயன் வந்து ரெடியூஸ் ஆகுது, இங்கே வந்து டின் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ ஃபார் நம்ம டைரக்ட் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா என்னன்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அதாவது இதை வந்து நம்ம அவுட்டர் ஸ்பியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது ஜென்ரல் ஸ்கீமில் இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் குரூப்போ இல்லை அயானோ ஸ்பீஷீஸோ ரெண்டு ரெடாக்ஸ் கவுண்டர் பார்ட்ஸ்க்கு இடையில் நடந்ததுன்னா அதை வந்து இன்னர் ஸ்பியர் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் இதுதான் நம்ம வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய கண்டென்ட். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வில் see you in the next video. Thank you.